என் தங்கம் சூப்பரா விளையாட போறாங்க பாருங்க. என் தங்கத்தோட அழகான விளையாட்டை இன்னைக்கு நீங்க பார்த்து ரசிக்க போறீங்க. பாருங்களேன், என் தங்கம் எவ்வளவு அழகா விளையாடுறாங்க. அந்த பந்துக்கு சைஸ் கூட இல்லை என் தங்க குட்டியானா. சூப்பரா விளையாடுவாங்கங்க. கேமராவுக்கு மட்டும் கரெக்டா போஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். அது நல்லா விளையாடுவாங்க. இங்க பாருங்களேன். பந்துக்கு சைஸ் கூட இல்லை வேணா. பாருங்க என் தங்கக்குட்டி எவ்வளவு அழகா விளையாடுறாங்கன்னு. பந்து அசைறத பார்க்கும்போது அவனுக்கு ஆர்வமா இருக்கும். நல்லா விளையாடுவா. பாத்தீங்களா, என்கிட்டயே வந்துட்டா. என்ன பிரிஞ்சினும் ஒரு நிமிஷம் கூட இவ இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளவு பாசக்காரியாடி நீ. அவ்வளவு பாசக்காரியாடி நீ. இங்க வாடி. அங்க என்ன பண்ற? போன்ல உள்ள கேமராவை என்னடா பண்ற நீ? போய் விளையாடு போ. போய் விளையாடு போ. போய் விளையாடு போ. வந்து விளையாடு போ விளையாடு. வந்து விளையாடு போ. நல்ல விளையாடு. நீ வேற விளையாடுவேன்னு சொல்லிட்டு நான் வேற பில்டப் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ வேற கேமரா பக்கத்திலேயே வந்திருந்து நோன்றேடா. அங்க போடா. பாத்தியா, உன்னோட அடுத்த பிள்ளை விளையாடுறா. என்ன பண்ற? பாத்தீங்க, உன்னோட கியூட்டி உன்கிட்ட கொஸ்டின் கேக்குது. என்னடா பண்ற? விளையாட தானே அக்கா சொல்றா. விளையாடு கொஞ்சம். விளையாடுங்க. நீ கொஞ்சம் விளையாடு. ஏன் இப்படி சைலண்டா நிக்கிற? விளையாடுறா. இந்த உங்க பிள்ளை விளையாடுங்க. நீ சொல்லு பிள்ளை விளையாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க பிள்ளை விளையாடுங்க. எங்க விட்டாலும் ஓடி கேமரா பக்கத்துல தான் வர்றா. இவளுக்கு கேமரானா ரொம்ப பிடிக்குங்க. ஒன்று என் கையில் இருக்கணும், இல்லைன்னா என் காலில் இருக்கணும், இல்லைன்னா என்கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒன்றி ப்ரைஸ்லெட்டு கிடைக்கணும், இல்லைன்னா கொலுசு கிடைக்கணும், ஏதாச்சும் ஒன்று. பாருங்க, கிட்டே இருந்து ரியோ வந்துட்டா. ரியோ இப்போ பாருங்க, இவங்க 2 பேரோட அட்டுழியத்தை பார்த்தீங்கன்னா. ரியோ கிட்ட கொண்டு விட்டா இன்னைக்கு வேடிக்கையா இருக்குங்க. ரியோ போயிட்டாங்க. ஒரு அடி கொடுத்தா லைட்டா, அதனாலதான் அழுதுட்டு இருக்கா. அவங்க சீரியஸா எல்லாம் அடிக்க மாட்டாங்க, லைட்டா டச் பண்ணுவான். ஆனா இவன் வந்து ரொம்ப அழுதுருவான். ஆனா இவாதான் வம்பிழுப்பா அவனை. அவன் சும்மா இருப்பான், இவாதான் பின்னால போய் வம்பிழுத்துட்டே இருப்பான். ஆனா அழுறது இவளாதான் இருக்கும். வாடி தங்கம். தங்க பிள்ளை உனக்கு ஒரு கிஃப்ட். உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கா? சொல்லு, இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? கையை விட்றா. இது பிடிச்சிருக்கா? அவனுக்கு என்னோட நகம்தான் பிடிச்சிருக்கான். சொப்ரை தலையா இங்க வந்து நில்லடா. சொப்ரை தலையா விளையாடுறா. சொப்ரை தலையா விளையாடுங்க. சொப்ரை தலையா எப்ப பார்த்தாலும் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க கூடாது. ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கணும். அப்படித்தானடா? ஏதாவது சவுண்ட் போடலைன்னா மனசுக்கு நிம்மதியே வராது உனக்கு.
ஏறுங்க அக்காவோட கையில. தங்கப்பிள்ளை அக்காவோட கையில ஏறுங்க. ஏற மாட்டாங்க. ஏறுங்கடி தங்கம். அக்கா கையில ஏறுங்கடி தங்கம். ஏற மாட்டீங்களா? சரி தங்கப்பிள்ளை, நீ செல்லக்குட்டி, நீ பட்டுக்குட்டி, நீ பப்ளு குட்டி, நீ பப்ளு குட்டி, பப்ளு குட்டி. இதுக்கு கத்துறீங்கடி, இதுக்கு கத்துறீங்க, இதுக்குடி நாங்கள் கத்துறீங்க. ஒழிச்சுக்கிறாரு ஒழிச்சுக்கிறாரு. அப்படிதானடி நீங்க செல்லந்தானடி, என் செல்லம் தானடி நீங்க. இங்க பாருங்கடி, என் செல்லம் தானடி நீங்க. என் செல்லத்துக்கு தடவி விடணுமாடி. அவனுக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடணும். அவனுக்கு அப்பதான் ஹெட் மசாஜ் பண்ணி விடணும். அப்பதான் ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் இருப்பான். அப்படிதானடி தங்கம்? ஹெட் மசாஜ் போதுமாடி தங்கம்? தங்கத்துக்கு ஹெட் மசாஜ் போதுமா? பார்க்குறது வருங்களா, அப்புறம் நீ மாதிரியே பார்ப்போம்.